இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அதை வந்து ரொம்ப வேகமாக கொண்டு வரணும்னு இந்த பீரியட்லேயே அதை சாங்ஷனும் பண்ணிட்டாங்க. செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மாதம் டைமுக்குள்ள மே 5ஆம் தேதி முதல் வேலை அதான் கொண்டு வர போகிறாங்க. அந்த இந்த குண்டூர் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம எல்லா வேட்பாளர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன செய்ய போகிறோன்னு போய் வாக்குறுதிகள் சொல்லுவாங்க. இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு நிறைவேற்றவும் மாட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சோன்றதை சொல்கிறோம் முதல்ல. அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு என்ன செய்ய போகிறோன்றதை சொல்கிறேன். என்ன செஞ்சோன்றத ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை உங்களுக்காக நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. சாலை அமைச்சதே 5,93,00,000 மேலே. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல் 1,02,00,000 மேலே. மழைநீர் வடிகால் 64 லட்சம். குடிநீர் வசதி 35 லட்சம். பள்ளி கட்டிடம் கட்டுதல் சீரமைத்தல் மற்றும் வர்ணம் பூசுதல் 25 லட்சம். தரை பாலம் கட்டுதல் 25 லட்சம். அங்கன்வாடி கட்டிடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் 19 லட்சம். தளவாட பொருட்கள் வழங்குதல் 18 லட்சம். நியாய விலை கடை கட்டுதல் 12 லட்சம். உயர்மின் கோபுர வழக்கு அமைத்தல் 10 லட்சத்துக்கு மேலே. கதிர் அடிக்கும் களம் அமைத்தல் 8 லட்சத்துக்கும் மேலே. சுகாதார வளாகம் அதாவது கழிப்பிடம் அதை அமைச்சு கொடுக்கறது சீரமைக்கிறது 7 லட்சத்துக்கும் மேலே. திடக்கழிவு மேலாண்மை பணிகள், பயணியர் நிலைக்குடை கட்டுதல், நிழற்குடை கட்டுதல், சமையலறை சீரமைத்தல், சுற்றுச்சுவர் அமைத்தல், தெருவிளக்கு அமைத்தல், நூலகம் சீரமைத்தல். இது எல்லாமே வந்து மொத்தம் 9,53,42,575 ரூபாய் கோடி செலவில் நமக்கு இந்த ஒரு ஊராட்சிக்கு மட்டும், நான் சொல்றது இந்த ஒரு ஊராட்சிக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. இது மேற்கொண்டு இந்த உங்களுக்கு வழி விட்டுருவேன். இந்த குண்டூர் ஊராட்சி மக்கள் வந்து தெளிவானவங்க, கிராம மக்கள். சிந்திக்கணும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி. நம்ம எதுக்காக அண்ணன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம்னா, நமக்கு ஆப்போசிட்ல யார் நிற்கிறாங்க? அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. அது இன்னைக்கு இருக்கா? இல்லை. அதை வந்து அடமானம் வச்சுட்டாரு. அடிமை மாடலாகி மோடிட்ட அடமானம் வச்சுட்டாரு. அதனால மோடி கைக்கு போனால் ஹிந்திக்காரங்க தான் உள்ளே வந்துடுறாங்க. நம்ம மொழியவே அழிச்சிடுவாங்க. நம்ம அடையாளத்தை, நம்ம தன்மானத்தை நம்ம இழந்துடணும். அதனால தான் பாஜகவை எல்லாரும் எதிர்க்கிறோம். நம்ம மொழி தானே நமக்கு முக்கியம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நமக்கு தமிழ் மொழி எது மாதிரி? நம்மளோட விழி மாதிரின்னு சொல்லுவாங்க. நம்ம மொழியை இழந்தோன்னா நம்ம வெளிகளை இழந்தது மாதிரி. அந்த ஒரு சேஞ்ச் இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு பாஜக விரும்புது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்கும் பிஜேபி வரக்கூடாதுன்றதுல அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா இருக்கும். ஆனா எடப்பாடி அவர் அப்படியே போய் மோடி காலில் விழுந்து இன்னைக்கு மக்களை அடமானம் வைக்க ட்ரை பண்றாரு. அதனாலதான் அவங்கள வேரோட அறுக்கணும்னு அதிமுக நமக்கு வேணாம். பிஜேபியை என்னைக்கோ வரவிடுறது இல்லை நம்ம. ஆனா அதிமுக வந்துட்டு இருந்தது, அவங்களும் அவங்களோட சேர்ந்துட்டதால நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டான்னு நம்ம மக்கள் நிலையா ஒரு முடிவுல இருக்கோம். இப்ப புதுசா நடிகர் கட்சிலாம் வந்துருச்சு. நம்ம அண்ணன் விஜயகாந்த் கட்சிலாம் இருந்தது. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததா? இன்னைக்கு வரைக்கும் அவர் இல்லைனாலும் அவர் மனைவியும் மகன்களும் அந்த கட்சியும் அந்த கட்சி நிர்வாகிகளும் ஒழுக்கமா, பிள்ளைகளும் இன்னைக்கு வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஒரு நடிகர், பெரிய நடிகர் இல்லையா அவர் தானே இன்னைக்கு இருக்க விஜயெல்லாம் கொண்டு வந்ததே, தூக்கி விட்டதே அவர் தானே. அப்படிப்பட்ட நபர் விஜயகாந்த் அவர்கள். அவர் பிள்ளைகளே இன்னைக்கு வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. அந்த கட்சி நிர்வாகிகளாகட்டும், ஒரு கட்டமைப்பு, ஒரு ஒழுக்கம், இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போன நடிகர் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். அப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் இருந்த இந்த தமிழ்நாட்டில் புதுசா வந்த நடிகர் விஜய் அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு நமக்குலாம்? ஏறி மரத்துல ஏறி குதிங்க, கம்பிக்குள்ள பூந்து வாங்க, என்னை பாருங்க, எல்லாரும் வீட்டு வாசல்ல கோலம் போடுங்க, பெரியவங்க காதுல போய் தூங்கும்போது விசில் அடிங்க சொல்லி கொடுக்குறாங்களா? நம்ம வீட்டு பிள்ளைங்க இது மாதிரி கத்துக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்போம். எது நல்லது? நம்ம பசங்களுக்கு நல்லா படிங்க, ஒழுக்கமா இருங்க, ஏறி குதிக்காதீங்க. எந்த ஒரு நடிகருக்காகவும் யாரும் இப்படி ஏறி குதிக்கிறத நடிகர்கள் கண்டிக்கணும். அவர் அதை பார்த்து வேடிக்கை பார்க்குறாரு. அதை விட இளைஞர்களை சீரழிக்கிறதுக்கு வேற. சரி, ஓகே, அவருக்கு தெரியல போலன்னு நினைச்சுக்கலாம்.
ஆனா அதை விட பெரிய மோசமான விஷயம் என்னன்னா, தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் கடன் கொடுத்தேன்னு எழுதியிருக்காருங்க. பிள்ளைகளுக்கு செலவு பண்றதெல்லாம் கடன் எழுதி வைக்கிறவரு நாளைக்கு மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய வருவாரு? நான் பெரிய உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன். 300 கோடி சம்பளம் எனக்கு. 300 கோடி சம்பளத்தை வாங்கி நம்ம மக்களுக்கு செலவழிச்சாரு இத்தனை ஆண்டு காலமா? மக்களுக்கு என்ன செலவு பண்ணியிருக்காரு? 300 கோடியில 234 தொகுதி. ஒரு 2 படம் எடுத்துக்குங்க, ஒரு தொகுதிக்கு 1 கோடி. உங்களை மாதிரி ஏழைங்களுக்கு, எளிமையான மக்களுக்கு, அவங்களுக்கு ஒரு தொகுதிக்கு 1 கோடின்னு கொடுத்துட்டு மீதி இருக்க ஒரு 10-15 கோடியை வச்சு நீங்க வாழ்க்கையை நடத்தி இருந்திருக்கலாம்ல. இன்னைக்கு வரைக்கும் உங்களால நடந்து வர முடியல. ஃப்ளைட்ல தான் பக்கத்துல பக்கத்து வீட்டுக்கு போனா கூட ஃப்ளைட் இல்லாம போக மாட்டாரு போல. தனி விமானத்துல தான், அதுவும் எல்லாரும் வர்ற விமானத்துல கூட வர மாட்டாரு. அவர் மட்டும் தனியா நம்ம எல்லாரும் என்னமோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி தனி விமானத்துல தான் வருவாராம். அவர் மனைவியே அவரை பார்க்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கோர்ட்ல. அப்ப நம்ம பார்க்க முடியுமா அவரை? அவர் பிள்ளைய அவரை பார்க்க முடியலையா? அப்ப நம்மளால போய் பார்க்க முடியுமா? இந்த தொகுதியில அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர் பல ஃப்ராட் வேலைகளை பார்த்துட்டு நம்ம திமுகல இருந்து வெளியேறினவர் தான். நம்ம தான் வெளியேற்றிருக்கோம் அவரை. அப்போ இப்படியெல்லாம் இருந்துட்டு இப்ப அங்க தாவேக்கால போனோன்னா சீட்டு கொடுக்குறாங்கன்னு நிக்கிறாங்க. நம்ம நம்பி நாளைக்கு அவருக்கு ஓட்டு போட்டு இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது நடக்குமா? அப்ப நம்ம யோசிச்சு முடிவு பண்ணணும். ஒரு ஓட்டு போடுறதுங்கிறது சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். விஜய் படம் போட்டா டான்ஸ் ஆடலாம், பார்க்கலாம். விஜய் வந்தா தூரத்துல இருந்து பாருங்க, ஓடி போய் விழுந்து பார்க்காதீங்க. தூரத்துல இருந்து பாருங்க, ரசிங்க, சிரிங்க. அதை விட்டுட்டு ரோடா விசில் அடிச்சுட்டு போறது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரமும் கிடையாது. அது நல்ல ஒரு இளைஞர்களுக்கு சரியான வழிநடத்தலும் கிடையாது. நம்ம வீட்டுல இங்க இருக்கவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க, உங்களை சார்ந்தவங்க, உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்துலேயும் நீங்க போய் எடுத்து சொல்லுங்க. நம்ம நாடு முன்னேறணும்னா பெண்கள் முன்னேறணும், இளைஞர்கள் சீரமைப்போட இருக்கணும். இளைஞர்கள் சீரழிச்சு விட்டுறக்கூடாது. ஸோ அதுல நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அவர்கள் வந்தாருன்னா, மீண்டும் இந்த தொகுதிக்கு அமைச்சரா வந்தாருன்னா, திட்டங்கள் நிறைய செயல்பாட்டுக்கு இருக்கிறத கொண்டு வரலாம். நம்மளோட நாட்டை முன்னேற்றலாம். நம்ம வீடு முன்னேறினா நாடு முன்னேறும். ஸோ நம்ம வீடு முன்னேறணும்னா நம்ம இளைஞர்கள் படிக்கணும். நம்ம படிச்சாத முதலமைச்சர் அவர்கள்